திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் சுற்றித் திரிந்த மாடு முட்டி பெண் பக்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, வணக்கம். என்ன நடந்தது? அந்த பெண் பக்தர் தற்பொழுது எப்படி இருக்கிறார்? இது மாடு யாருடையது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்த பெண் பக்தர் மீது கோவில் வளாகத்தை சுற்றித் திரிந்த மாடு மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரி வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய தூண்டிகை விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்னர் மூலவரான முருகன் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா Be the boss. வழிபடுவாங்க. இந்த நிலையில இன்று முருகனை வழிபடுவதற்காக திருச்செந்தூருக்கு வருகை தந்த பெருங்குளத்தைச் சேர்ந்த தேவன் மற்றும் ஆதிலட்சுமி என்கிற தம்பதியினர் திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் உள்ள தூண்டிகை விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் வெளியே வந்த அந்த தம்பதியினர் மூலவரான முருகனை வழிபடுவதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது தூண்டிகை விநாயகர் கோவில் முன்பு சுற்றித் திரிந்த மாடுகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டதில் விரைந்து வந்த மாடு திடீரென்று பெண் பக்தர் ஆதிலட்சுமி மீது வேகமாக வந்து மோதி கீழே தள்ளிவிட்டது. உடனே தன் மனைவி முன்பு கொண்டிருந்த கணவன் தேவன் பதட்டம் அடைந்து கீழே விழுந்த ஆதிலட்சுமி தூக்கி நிறுத்தினார். பெண் பக்தர் ஆதிலட்சுமிக்கு மாடு மோதி தள்ளிவிட்டதில் கன்னத்தில் மற்றும் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சுற்றித் திரிந்த மாடுகள் சண்டையிட்டதில் பெண் பக்தரை வேகமாக மோதிய அந்த காட்சிகள் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள் வேகமாக பரவியும் வருகின்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்த பக்தன் மீது திடீரென்று மாடு வேகமாக மோதி வீசிய சம்பவம் திருச்செந்தூர் பகுதி மக்களிடையும் பக்தர்களிடையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் சுற்றித் திரிந்த மாடுகளினால் பக்தர்களுக்கு அதிக நாட்களாக இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து கோயில் நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பவானி.